ஐயநாதன் சார், நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சார்? ஆமா ஆமா. இவர்களுடைய இந்த பயணத்தால் இந்த கட்சியினுடைய ஏதோ ஒரு முடிவு அப்படிங்கிறது டெல்லியால் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுதான் வந்துட்டு அஇஅதிமுக சார்பில் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த சந்திப்பு அப்படின்றது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய விருப்பத்தின் பேரில் நடந்ததாக தெரியவில்லை. இங்க இருந்துட்டு அவர் போன போது நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொல்லல. அமித்ஷாவை சந்திக்க போகும்போது ஏன் 3 காரும் பாரி போனோம் அப்படின்றதும் சொல்லல. அங்க நாங்க கூட்டணி பத்தி தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்றத அவர் சொல்லல. ஆனா அங்க போயிட்டு அவர் வந்துட்டு பேசி முடிச்சிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அமித்ஷா 2026 இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைன்றாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை என்ன சொல்றாரு, டைம்ஸ் நவ் அந்த தொலைக்காட்சி நடத்திய அந்த சம்மிட்ல அவர் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அந்த உடன்படிக்கையை நாங்க உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. we will reveal at the right time அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் திரு செங்கோட்டையன் போய் சந்திச்சு பேசுறாரு. இதெல்லாம் நடந்ததுதான். இதெல்லாம் நடக்கலன்னா எதுவும் சொல்ல முடியாது. படம் வரல அப்படின்றதுக்காக நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அண்ணாமலை பேசுறது கூட தான், சந்திச்சது கூட தான் படம் வரல, அதனால நடக்கலன்னு அர்த்தமா? அண்ணாமலை சொல்லிட்டாரு, எதுவா இருந்ததுனாலும் நான் வந்துட்டு தூரம் தான் நிக்கிறேன், நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் தடையா இருக்க மாட்டேன்னு எதுக்கு சொல்றாரு? ஒன்னேதான் கூட்டணி. இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, அஇஅதிமுகவிற்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு பாஜக ஃபர்ஸ்ட் சாய்ஸா அப்படின்னா கிடையாது. புரியுது. ஆனா பாஜக ஒரு 10 இடங்கள்ல ஜெயிக்கணும்னாலும் அதனுடைய ஒரே சாய்ஸ் ஏடிஎம்கே தான். கரெக்ட். இதத்தான் இங்க வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கட்சிக்குள்ள என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட, திரு செங்கோட்டையன் உட்பட எல்லோருமே சொல்றாங்க, கடந்த சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு பிறகு நடந்த ஈரோடு இடைத்தேர்தல், சட்டப்பேரவை இடைத்தேர்தல், முதல்ல நடந்த இடைத்தேர்தல், அப்பவே சொல்லிட்டாங்க, பிஜேபியோட நாங்க கூட்டணி அமைச்சு போட்டிட்டதுனால நாங்க சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஒவ்வொரு தொகுதியிலும் 40 to 50,000 இழக்கிறோம். அது மட்டும் இல்லாம திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் ராஜா மாதிரி உலை வந்த இப்ப கிரீடம் இல்ல அப்படின்னு சொல்ற அளவிற்கு, ஏன்னா பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணிக்கு வெற்றியை தரக்கூடிய அளவிற்கு அது ஒரு கட்சி கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். புரியுது புரியுது. அப்படி இருக்கும் போது அந்த கட்சியோட எதுக்கு கூட்டணின்றது அதிமுக ஒரு பெரும் சிக்கலாக இருப்பது உண்மை. ஆனா அதிமுகவினுடைய ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் எவரு அதிமுக பாஜகவோட கூட்டணி போட்டா நம்ம இழப்புன்னு சொன்னாரோ அவரு, அப்புறம் வேலுமணி, தங்கமணி, இன்னும் மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து வற்புறுத்துறாங்க பிஜேபியோட கூட்டணி போடணும்ட்டு. சரி. அதே நேரத்துல அதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு வந்துட்டு அதிமுக உள்ளே இருக்குது. சரி. இப்ப இந்த 2 இடத்தையும் பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி பேச மாட்டேன், வேணாம் அப்படின்றார், தவிர்த்துறாரு. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை கட்சிக்குள்ள விட்டு பண்ணணும்னு அவருக்கு தெரியும். புரியுது. எனவே இந்த கால ஓட்டத்துக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. ஆனா அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, மறுநாளே வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாரு, அந்த பேச்சுல, சனிக்கிழமை இங்க பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு, அதிமுகவோட பேசிட்டு இருக்கிறோம், அந்த உடன்படிக்கை வந்து உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இது அதிமுக ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதுக்கப்புறம் போறது எல்லாமே இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னம்னா, எப்படி ஒரு செய்தி இப்ப வந்துருச்சு அப்படின்னம்னா, பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிமுக ஒத்துக்கல அப்படின்னம்னா செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி இருக்க மாட்டாருன்றாங்க. இதற்கான அடிப்படைக்கு என்னென்னவோ கதையெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைடு, கேஸ், இப்படி எல்லாம் ரொம்ப பேசிட்டு போறாங்க. ஆக ஒரு விட என்னன்னா, பாஜக வந்துட்டு ஒரு திட்டமிட்டு அதை அதிமுக மீது பலவந்தமாக திணிக்கிறது. வேற வழி இல்லாமல் அதிமுக சில லீடர்ஸ் அதை ஏத்துக்கிறாங்க. புரியுது. பலரு ரேங்க் அண்ட் ஃபைல் அதை எதிர்க்குது. இப்ப இந்த சிக்கல் எடுத்து அஇஅதிமுக எப்படி விட போகுது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் வந்துட்டு ஒண்ணு சொன்னாரு. இப்போ சகோதரர் கோலப்பன் கூட இங்க இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒண்ணு யதார்த்தத்தை ஒத்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி, இல்லாட்டி அவரு அவமானத்துக்கு உள்ளாவாரு. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது?
இதை வந்துட்டு ஓபிஎஸ் வந்துட்டு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஓகே, கரெக்ட். அப்போ ஒரு அதிகாரத்தினுடைய பிரதிநிதியா அதை ஒதுக்கிறாரு. ஓகே, புரியுது. இதை நம்ம கவனிக்கணும். இதே மாதிரிதான் டிடிவி தினகரன் இதே டோன்ல தான் எடப்பாடி எகென்ஸ்டா பேசுறாரு. ஓகே, புரியுது. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வர முடியுதுன்னா, எடப்பாடி பாஜகவுடனான கூட்டணிக்கு இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஓகே, புரியுது. ஏன்னா என்டிஏ அப்படின்னு சொன்னதுக்கே வந்துட்டு அதிமுக எதிர்ப்பு வந்துச்சு. என்டிஏ கூட்டணி தான் சட்டப்பேரவை தேர்தலில் சொல்லும் போது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. புரியுது சார், புரியுது. அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட டெவலப்மெண்ட் வந்துச்செல்லாம் தெரியும். பாஜக வந்துட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மேடையிலே ஏத்தல. கரெக்ட். இப்ப இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பலம் அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க கிட்ட இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஓகே. வாக்கு வங்கி திமுகவுக்கு பெருமளவுக்கு போயிடுச்சு, குறிப்பா பெண்கள். புரியுது. இதையெல்லாம் மீட்கணும் அப்படின்னம்னா தன்னுடைய கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, ஓகே, இவங்க எல்லாம் வந்துட்டு வேற ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவங்கன்றதுனால அவங்களோட போவதை தவிர்த்துட்டு ஓகே அவரு விஜய் நாடினாரு. ஓகே. சோ இது இப்படித்தான். ஆனா விஜயோட போயிடக்கூடாது. ஓகே. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக. எனவே பிஜேபி அவங்க மேல அந்த ஆதிக்கத்தை செலுத்துது. ஓகே ஓகே. இப்ப இந்த ஆதிக்கத்தை உடைச்சுக்கிட்டு எப்படி எவனால நிக்க முடியும், ஓகே, எப்படி ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியும், ஓகே, இதெல்லாம் தான் இப்ப இருக்கிற இது. ஓகே சார், ஓகே ஓகே. இப்ப நடைமுறை அதிமுகவிலேயே ஒரு பிரிவினுடைய போக்கை நிர்ணயிக்கிறதுக்காகத்தான் ஓகே செங்கோட்டையன் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், ஓகே ஓகே.